வணக்கம். இன்றைக்கி செய்ய போகிறது வெண்ணிலா கப் கேக். அதை எப்படி செய்யலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வியூவர்ஸ், இன்றைக்கி நான் சைவமாக வெண்ணிலா கப் கேக் செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்களை இப்போ நம்ம பார்க்கலாம். நான் சுகர் எடுத்துருக்கேன் 100 கிராம், யோகர்ட் 820 கிராம், வெஜிடபிள் ஆயில் 110 கிராம், 150 கிராம் all purpose flour, 2 teaspoon corn flour, teaspoon baking powder, baking soda 1/2 teaspoon, vanilla flavor 1 teaspoon. இப்போ நான் பட்டர் க்ரீம் இன்க்ரீடியன்ட் சொல்ல போகிறேன். பட்டர் 150 கிராம், பால்டீன் 80 கிராம். நான் நீல கலரில் ஃப்ரூட் கலர் எடுத்திருக்கேன். இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு உன்கிட்ட காமிக்கிறேன். இப்போ மொத சீனியை கொட்டிக்கோங்க. கெஸ்டர் சுகர், இது கெஸ்டர் சுகர் 100 கிராம். அடுத்து யோகர்ட் 820 கிராம். ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்சரில் நல்லா அடிக்கணும். அப்படி உங்கள்கிட்ட மிக்சர் இல்லைன்னு சொன்னாக்கா ஓகேவா, அப்படி உங்கள்கிட்ட மிக்சர் இல்லைன்னு சொன்னால் மிக்சரில் வச்சு நல்லா அடியடின்னு அடிச்சுக்குங்க. ஓகேவா, நல்லா கொஞ்சம் அழுக்காக நல்லா அடிக்கணும். ஓகேவா, இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு மிக்சர் வச்சு. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னு சொன்னாங்க, நம்ம வெஜிடபிள் ஆயிலை இதில் சேர்த்துக்க போகிறோம். ஓகேவா, சேர்த்தாச்சு. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணோம். இது கூட நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னாக்கா 1 டீஸ்பூன் வெனிலா ஃப்ளேவர் இதில் சேர்த்துக்கிறேன். ஓகேவா, நான் இந்த மூடி அளவு ஒரு மூடி வெனிலா ஃப்ளேவர் சேர்த்துருக்கேன். ஓகேவா, இப்போ வெனிலா எசன்ஸ் 1 டீஸ்பூன் சேர்த்தாச்சு. எல்லாத்தையும் நல்லா மிக்சரில் வச்சு நல்லா அடிக்கணும். ஓகேவா, நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவாங்க. ஓகேவா, இப்போ பாருங்கள் நல்லா மிக்சர் வச்சு நல்லா அடித்தாச்சு. இப்போ பாருங்கள் நல்லா கனெக்டாக வந்திருக்கு. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னு சொன்னாக்கா மாவு சேர்க்க போகிறோம். ஓகேவா, எடுத்துக்கோங்க இந்த மாதிரி. இது கூட நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னாக்கா ஓகேவா மாவு சேர்த்துக்கிறேன். ஓகேவா, சேர்த்தாச்சு. இது கூட நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னாக்கா கார்ன்ஃப்ளவர் இதில் சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு ஓகேவா சேர்த்தாச்சு. இது கூட நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னாக்கா 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடரு, ஓகேவா 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா சலிக்கணும். ஓகேவா, நல்லா சளிச்சிட்டு வாங்க. ஓகேவா, சளிச்சாச்சு. ஓகே, இப்போ கரண்டியில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ஓகேவா, நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வாங்க. ஓகேவா, இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த மாதிரி தான் இருக்கணும். அதோட டெக்ஸ்சர் இப்படி தான் இருக்கணும். ஓகேவா, பாருங்கள் டெக்ஸ்சர் இப்படி தான் இருக்கணும். ஓகேவா, இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வாங்க கேக் ஊற்றி பேக்கிங் பண்ணலாம். ஓகேவா, நான் கப் கேக்கோட கப் எடுத்திருக்கேன். பாருங்கள், நான் இந்த மாதிரி ட்ரேலரில் வச்சு தான் நான் செய்ய போகிறேன். ஓகேவா, இப்போ வாங்க ஊற்றலாம். ஓகேவா, நான் இந்த மாதிரி குண்டு கண்டி தான் பாய்க்கிறேன். ரொம்ப நிறைஞ்சி ஊற்றக்கூடாது, பாதி தான் ஊற்றணும். ஏன்னா கேக் உப்பிட்டு வரும். அதுக்கு தான் பாதியாக ஊற்றுவாங்க, முழுசாக ஊற்றிடாதீங்க. ஓகேவா, பாருங்கள் நான் எப்படி ஊற்றுறேன்னு பாருங்கள். மாவு எப்பயுமே கட்டியாக இருக்கணும், ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது.
ஓகேவா? இந்த மாதிரி தான் ஊற்றணும். உங்களுக்கு நெக்ஸ்ட் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. ஓகேவா? இந்த அளவு தான் ஊற்றணும். ஓகேவா? அடுத்து நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். அதே மாதிரி தான் ஊற்றணும். இது வந்து கொஞ்சம் திக்காக இருக்கனால அப்படி தான் கொஞ்சம் மாவு வரத்துக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஒரு ஸ்பூன் வச்சு நீங்கள் அழகாக எடுத்துக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி தான் ஊற்றிட்டு வரணும். ஓகேவா? இப்போ பாருங்கள், கப் கேக்கில் வந்து மாவு ஊற்றியாச்சு. இப்போ வாங்க நம்ம பேக்கிங் பண்ணலாம். 150 செல்சியஸ் 15 நிமிஷம். ஓகேவா? இப்போ பாருங்கள், 5 நிமிஷம் நான் வந்து அவனு சூடாக்கியிருக்கேன். அவனு நல்லா சூடு ஏறிச்சு. இப்போ நம்ம இதை உள்ளுக்கு வச்சுருவோம். ஓகேவா? வச்சாச்சு. இப்போ வந்து சாத்திட்டு 150 செல்சியஸ் வந்து 15 நிமிஷம் நம்ம வைக்கணும். ஓகேவா? இப்போ பாருங்கள், கேக் வெந்துருச்சு. 15 நிமிஷம் ஆச்சு. திறந்து பார்க்கலாம். ஓகேவா? பாருங்கள், நல்லா உப்பி இருக்கு பாருங்க. ஓகேவா? இப்போ பாருங்கள், வெந்துருச்சு. இப்போ பாருங்கள், நான் எடுத்துட்டேன். ஆனால் சூடாக தான் இருக்குது. கணக்குப்படி பார்த்தா எடுக்கக்கூடாது. நான் எடுத்து உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், உள்ளுக்கு நான் குத்தி காமிக்கிறேன் வெந்திருக்கா இல்லையான்னு. இதுமாதிரி குச்சி வச்சு குத்தி பார்த்தீங்களா பாருங்கள், ஒட்டலை. அப்போ வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ சூடு ஆடின பிறகு அது மேலே ப்ரோசிங் நம்ம செய்யலாம். ஓகேவா? இப்போ வாங்க ப்ரோசிங் எப்படி செய்யலாம்னு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்போ வந்து முத பட்டர் சேர்த்துக்குங்க. ஓகேவா? சேர்த்துட்ட பிறகு இது நல்லா மிக்சரில் நல்லா அடிக்கணும். ஓகேவா? நல்லா மிக்சரில் போட்டு நல்லா அடிக்கணும். ஓகேவா? இப்போ பாருங்கள், பட்டர் நல்லா உப்பிட்டு வந்துச்சு. இது கூட நம்ம என்ன செய்ய போகிறோம்னு சொன்னாக்கா பால்டின்னு இதை சேர்த்துக்க போகிறோம். ஓகேவா? சேர்த்துட்டு நல்லா மிக்சரில் நல்லா அடிக்கணும். ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா உப்பணும். நான் வந்து ப்ளூ கலர் சேர்த்துக்கிறேன். நீங்கள் எந்த கலர் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இது வந்து ஃபுட் கலர் தான். ஓகேவா? இதுலேயே நல்லா மிக்ஸ் பண்ணிடுறது தான். ஓகேவா? இப்போ சேர்த்து மிக்சரில் நல்லா லட்டி அடிக்கணும். உங்களுக்கு மேற்கொண்டு ஒன்று கலர் வேணுன்னா சேர்த்துக்குங்க. ஓகேவா? இப்போ பாருங்கள், நல்லா வந்து உப்பிடுச்சு. இப்போ வாங்க, ரெடி ஆயிடுச்சு. இப்போ வாங்க நம்ம பைப்பிங் பண்ணலாம். ஓகேவா? இப்போ வாங்க, கேக்கு வந்து ஆறிடுச்சு. இப்போ வந்து மேலே ப்ரோசிங் செய்ய போகிறோம். ஓகேவா? இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? நாங்கள் வந்து பூ ஷேப் செய்கிறோம். உங்கள் விருப்பம், உங்களுக்கு என்ன மாதிரி ஷேப் வேணுமோ செஞ்சுக்குங்க. நான் வந்து கலர் வந்து ப்ளூ கலர் வைக்கிறேன். உங்கள் விருப்பம், எந்த கலர் வேணுமாலும் வைக்கலாம். ஓகேவா? நான் இந்த ஸ்டைலில் செய்கிறேன். ஓகேவா? தொடர்ந்து உங்கள்கிட்ட அடுத்தது காமிச்சிக்கிட்டு இருக்கேன். ஓகேவா? பாருங்கள், பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. ஓகேவா? பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. ஐஸ்கிரீம் மாதிரியே இருக்குது பார்க்குறதுக்கு. ஓகேவா? இப்போ பாருங்கள், செஞ்சு முடிச்சாச்சு. பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. நீங்களும் இந்த வருஷம் கிறிஸ்மஸ்க்கு கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பார்த்து உங்கள் கோமினியை லைக் எனக்கு கொடுங்க. சுவையான வெனிலா கப் கேக் ரெடி ஆயிடுச்சு. இதை கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல்லை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.